Zomato ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க. பொதுவா வந்து நம்ம நார்மல் ஒரு பைக் எடுத்துட்டு போறோம் அப்படின்னாலே எல்லா ரோடுமே ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கே தெரியும் பள்ளம், மேடு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வண்டியில போகும்போது என்னென்ன தடங்கள்லாம் வரும்? என்னென்ன கஷ்டங்கள்லாம் வரும்? குண்டும் குழியுமா இருக்க ரோட்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப மேடு ஏற முடியாது. இந்த வண்டியில போனாவே நாயெல்லாம் ரொம்ப விரட்டும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு முறை. அப்புறம் வந்து கை கால்லாம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. அப்படியே போய் ரத்தம்லாம் ஒழுகிட்டு தான் இருந்தது. அப்படியே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயோ இல்ல செகண்ட் ஃப்ளோர்லயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி டெலிவர் பண்ணுவீங்க? என்னால் அது முடியாது அப்படின்னும் போது நான் வந்து கீழே கூப்பிடுவேன். அப்போ வந்து 10 நிகழ்ச்சிக்கிட்டே நடந்திருக்கு. தூக்கி அடிச்சவங்கலாம் இருக்காங்க. தூக்கி அடிச்சவங்க ஹேண்டிகேப் வரக்கூடாது, நீங்கெல்லாம் ஏமா வேலைக்கு வரீங்க, முன்னாள்ல பட்ட அவமானங்கள் அது மாதிரி. இதுக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு போகாதப்போ யார் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க உங்களுக்கு அது எப்படி பாதிச்சுது? ஏதாவது நம்ம கொஞ்சம் வாய் பேசிடுவோம்னு வச்சுக்கோங்களேன், நொண்டி சப்பானி இதையெல்லாம் வர்றது உண்டு. நானா ஓனா வந்து கைலாங்கடை என்னென்னமோ வச்சேன், பிளாஸ்டிக் கடை எல்லாம் வச்சேன். எல்லாமே ஒரு ஒரு கட்டத்தில் அது அப்படியே போயிட்டு இருந்தது. கீழே பிளாட்ஃபார்மில் வந்து வளையல் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தேன். அதுவும் சரியாக வரல. அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 lakhs கிட்ட லாஸ். உங்களுக்கான ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை? இல்லைம்மா, கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு அதில் இஷ்டமும் இல்லை. ஓகே, ஏன் அந்த ஒரு முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் நம்மளே இப்படி இருக்கோம், நம்ம ஒரு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. எப்பயாச்சும் சில சமயத்தை விரக்தியில் தோணும். அப்புறம் எல்லாருக்குமே விரக்தி வர்றது உண்டு தானே. அந்த சமயத்தில் தோணும், ஒரு 2-3 செகண்ட் தோணும். அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்க்கு வந்துட வேண்டியது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் February 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம். வணக்கம். அதிகாலையில எழுந்து ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். ஐயோ வேலைக்கு போகணுமா, இன்னைக்கு லீவ் போட்டுடலாமா அப்படின்லாம் வந்து தோணும். ஸோ நீங்க உங்களுடைய பாதை வந்து ஒரு ஈஸியான பாதை இல்லை. ஸோ எப்படி நீங்க வந்து காலையில எழுந்து இந்த வேலைக்கு கிளம்புறது அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிப்பீங்க உங்க நாட? இப்போ வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதால நான் வந்து 2:45லாம் மார்னிங் 2:45லாம் ஆன் பண்ணுறேன். எழுந்துக்கதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து என்னை சீக்கிரம் தூங்குறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. 9 o'clock இல்லைன்னா 8:30க்குலாம் நான் தூங்க ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டாக 2:45 அதை 2 o'clock கண் விழிச்சிட்டு கெட் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 45 minutes ஆகும். ஆன் பண்ணிவிடுவேன். ஆன் பண்ண உடனே டியூட்டி விழும். இப்போல்லாம் வந்து காலையிலேயே பிரியாணி தான் சாப்பிட்றாங்க. காலைல 2:45. ஆமாம், 2:45க்கே எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர்ஸ்லாம் வருதா? 2:45 இல்லை வரும். அப்போ வந்து எனக்கு வந்து 80 rupees per ஐடி. ஒரு 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 ஆர்டருக்கு 80 rupees. அப்போ வந்து 40 rupees எக்ஸ்ட்ரா போடுவாங்க, இல்லை 50 rupees எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா போடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ணிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால மார்னிங்கே ஏர்ன் பண்ணிடுவேன். ஒரு சின்ன அடி காலில் பட்டுடுச்சு அப்படின்னாலும் ஓகே, ஒரு வாரம் நான் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க குறிப்பா இந்த வேலையை எப்படி சூஸ் பண்ணீங்க? எப்படி வந்தது இந்த வேலை உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து நான் வந்து டிசிஇ படிச்சிருக்கேன், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி தான் வேலை கிடச்சிது. போனாலும் வந்து சரியாக சம்பளம் தர மாட்டாங்க. இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறாங்கல்ல அந்த சென்டரு, அதில் வந்து இந்த டிடிபி வேலை பண்ணுவேன். பண்ணாலும் வந்து சரியாக பைசா தர மாட்டாங்க. அப்போல்லாம் 500 தர்றது பெரிய விஷயமா இருக்கும். இப்படியே இருந்துட்டு இருந்தது. நான் நானாக ஓனாக வந்து கைலாங்கடை என்னென்னமோ வச்சேன், பிளாஸ்டிக் கடை எல்லாம் வச்சேன். எல்லாமே ஒரு ஒரு கட்டத்தில் அது அப்படியே போயிட்டு இருந்தது. கொரோனாத்துக்கு முன்னாடி வந்து ஜுவல்லரி செஞ்சிட்டு இருந்தேன், சில்க் த்ரெட் ஜுவல்லரின்ட்டு. அது ரொம்ப நல்லா கை கொடுத்தது. மந்த்லி எப்படியே 50,000 எடுப்பேன் அப்போவே. அப்படியே அதுவும் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. நம்ம கொரோனா வந்தபோது அதுக்கப்புறம் ஜுவல்லரி யாரும் வாங்க ஆரம்பிக்கல. அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 lakhs கிட்ட லாஸு. நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். சரி, இந்த தொழில் நல்லா போயிட்டுருக்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இப்போ அந்த மெட்டீரியல் எல்லாம் வேற யாருக்கும் அப்படி தான் கொடுத்து விட்டேன். இப்போல்லாம்
இப்போதான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கீழே பிளாட்ஃபார்மில் வந்து வளையல் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தேன். அதுவும் சரியாக வரல. மழை வந்துருச்சுன்னா போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி என்ன செய்யலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது அப்படியே வெளியே சுற்றுற மாதிரி அப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம மனசும் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஜொமேட்டோவில் ஆரம்பிக்கல, ஃபஸ்ட்டு வந்து ஷேடோ ஃபேக்ஸில் தான் ஆரம்பித்தேன். ஷேடோ ஃபேக்ஸில் ஆரம்பித்தோடனே அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த ஆஃபர் வந்துச்சு. இது வந்து நியூ மோஷன்ற நிறுவனத்துலேருந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு 10,000 தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வண்டியோட விலை வந்து 1,20,000 1,20,000 விலை. அப்போ வந்து இதை சரி ஒரு ஸ்பான்சர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வாங்கிட்ட பிறகு இதுக்கு வந்து ஜொமேட்டோ அட்டாச்மெண்ட் போட்டாங்க. அப்போல்லாம் வந்து 45 rupeesக்கு மேலே வராது. ஆமாம், ஒரு ஆர்டருக்கு. ஆனால் கிட்ட போடுவாங்க, ரொம்ப கிட்ட இருக்கும். இப்போ வந்து 80 rupees பெர் ஆர்டர். இப்போ வந்து என்ன 5 kilometersக்குள்ளே போடுவாங்க. ஸோ ஒரு ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க. பொதுவாக வந்து நம்ம நார்மல் ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலே எல்லா ரோடுமே ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கே தெரியும், பள்ளம் மேடு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வண்டியில் போகும்போது என்னென்ன தடங்கள்லாம் வரும், என்னென்ன கஷ்டங்கள்லாம் வரும்? இந்த வண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குஷன் சீட்டு, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல, அங்கே இது நியூ போல்ட்டுன்னு சொல்லுவாங்க, நியூ ஃப்ளை இது, நியூ போல்ட். இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி அப்புறமா தான் போகணும். இது என்னன்னா குண்டும் குழியுமா இருக்க ரோட்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப மேடு ஏற முடியாது. நெற்குன்றமுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும், அது வந்து ரொம்ப மேடா இருக்கும். அந்த இடம்லாம் ஏறி இறங்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பெல்லாம் யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அதிகாலை 3 மணிக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. 3 மணிக்கு கூட அப்போ ஹெல்ப் பண்ணி எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டேன்னா நான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி நீங்க சப்போஸ் எங்கேயாவது மாட்டிக்கிறீங்க, ஒரு பள்ளத்துலயோ இல்ல ஒரு மேட்லயோ வந்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ ஆர்டர் வந்து டிலே ஆகியிருக்கா இது வரைக்கும் உங்களுக்கு? ஆர்டர் டிலே பண்ண மாட்டேம்மா நானு. எப்படிமா? ஆனா இந்த மாதிரி ஆர்டர் டிலேட் வந்து எனக்கு வந்து எப்பயுமே 100% இருக்கும். அது எனக்கு கொடுத்துருக்க டைமிங்க்கு முன்னாடி எடுத்து போய் சேர்த்துருவேன். சூப்பர்மா. சரி, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு முறை. அப்பவும் அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வந்தேன். எப்படிமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ எப்படி கரெக்டா? இந்த மாதிரி மேன் ஹோல் மாதிரி ஒன்று இருந்தது. அதுல இந்த வண்டியில போனாவே நாயெல்லாம் ரொம்ப விரட்டிக்கிட்டே வந்தோடனே நான் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தேன். அப்போ வந்து எனக்கு பழகாத சமயம், இந்த வண்டி நாய்ங்கெல்லாம் அந்த அளவுக்கு பழகல. பயந்து போய் அந்த மேன் ஹோல்ல விட்டு கீழே விழுந்து அப்படியே வண்டியோட விழுந்தாச்சு. ஹெல்மெட் போட்டிருந்ததால மண்டை தப்பிச்சிடுச்சு. அப்புறம் வந்து கை கால்லாம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. அப்படியே போய் ரத்தம்லாம் ஒழுகிட்டு தான் இருந்தது. அப்படியே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்போ? நீங்க இருங்க, தண்ணி சாப்பிட்டு போங்க, பொறுமையா இருங்க, ஏங்க வந்தீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. பரவாயில்லங்க, இருக்கட்டும். அது வந்து டூயல் ஆர்டர். அப்போ டூயல் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒரு கஸ்டமர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு திரும்பி இன்னொரு கஸ்டமர் கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டு தான் வந்தேன். அதே அந்த ரத்தத்தோட. ஆமா. எப்படிமா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றதால ஃபர்ஸ்ட் அது நம்ம கடமையை கரெக்டா செஞ்சுட்டோம்னா, இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம ஐடிக்கு ஏதோ ஆபத்து இல்லை, அதனால வந்து என்னோட ஐடிக்கு ஆபத்தா அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ஓகே. ஆனா இந்த மாதிரி வந்து நீங்க ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுது இல்ல நாய் துரத்துது அப்படின்லாம் வந்து சொல்றீங்கல்ல, இது வந்து ஒரு தடவை தான் நடந்திருக்கா இல்ல இந்த வண்டி வந்து? இல்லை, எல்லாருக்குமே நடக்குங்க. இப்ப எங்க சார் இருக்காரு, அவருக்கும் தான் அந்த மாதிரி. அவங்க ஒய்ஃபும் என்ன சொல்ற, நாய்க்கு வந்து இந்த வண்டியை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இந்த வண்டி எடுத்துட்டு போனாலே நாய் துரத்தும், கரெக்டா? ஆனா வந்து இப்போ நான் இந்த வண்டி ஸ்பீடுக்கு அந்த நாய் வந்ததுன்னா அப்போ என்னம்மா பண்ணுவீங்க? இரும்பு மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சிருப்பேன். சும்மா நம்ம அதுவும் அதுக்கு தெரியாம தான் குலைக்குது, விரட்டுது. அதனால வந்து அடிக்கலாம் மாட்டேன், சும்மா அதை காமிச்சாவே ஓடி போயிடுவாங்க. உங்க குடும்பம் ஃபர்ஸ்ட் இதை எப்படி பாக்குறாங்க? இவ்வளோ ஓடி உழைக்கிறீங்க நீங்க இந்த வண்டியை வச்சுட்டு. ஸோ இப்போ உங்க குடும்பம்லாம் எப்படி பாக்குறாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. குடும்பத்துக்கு நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் மேம். அது என் தம்பியை பார்த்துப்பாப்புல. தம்பி ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி பக்கத்துல தான் இருக்காங்க. எல்லாமே அவங்க எல்லாம் எனக்கு சாப்பாட்டுல இருந்து எதுவுமே எல்லாமே கொடுத்துருவாங்க. நான் வந்து என்னோட பர்சனல் திங்ஸ்க்கு மட்டும்தான் ஏர்ன் பண்றேன்.
அதே மாதிரி இப்போ ட்ரஸ்ட்டு வந்து எப்படின்னா எங்களை மாதிரி முடியாத ஆட்களுக்கு வந்து நாங்கள் அவங்க வீடு தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். அவங்க வீடு தேடி கொடுக்கும்போது எங்களோட காஸ்ட் வந்து அதிகமாக ஏன்னா வெஹிக்கிளும் நாங்களே பார்த்துக்கணும். என்ன சொல்கிறது, எங்களுக்கும் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, அவங்களுக்கும் வந்து சேம் திங் தான் இருக்கும். அதனால வந்து அவங்களால வந்து என்ன ஒரு திருவண்ணாமலை அந்த மாதிரி இருக்கிற ஏரியாலாம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் சரியாக போய் சேரலை இந்த விஷயங்கள். இங்கே அரௌண்ட் சென்னையில் இருக்கவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கிறதால அவங்களுக்குலாம் வந்து போய் சேர மாட்டேங்குது. அப்படின்னும் போது நம்ம ஒரு வீல் சேர் கூட இல்லாமல் ஒரு 35 வருஷம் இருந்த ஆள்லாம் இருக்காங்க, 35 வருஷம் உள்ளேயே முடங்கின ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம வந்து தேடி எடுத்துகிட்டு போய் கேள்விப்பட்டோன்னா இது மாதிரி எங்களுக்கு வேணும், எங்களோட வெப்சைட்டை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் உடனே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். வாக்கரு, வீல் சேரு, கிளச்சஸ்ஸு, அப்புறம் ஹேண்டில் வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, டெலிவரிலாம் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை செகண்ட் ஃப்ளோர்லேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி டெலிவர் பண்ணுவீங்க, சொல்வீங்களா? சில பேர் புரியாதவங்களாம் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? அதெல்லாம் நிறையவே நடந்திருக்குங்க. அதாவது எங்களால் இந்த வண்டி வந்து நம்ம கழட்டிட்டு வீல் சேர் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், வீல் சேர் மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. என்னால் அது முடியாது அப்படின்னும் போது நான் வந்து கீழே கூப்பிடுவேன். அப்போ வந்து நிறைய பேர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. என்னோட இப்போ 3 years மேலே ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. எனக்கே வந்து ஒரு 10 நிகழ்ச்சிக்கிட்டே நடந்திருக்கு. தூக்கி அடித்தவங்களாம் இருக்காங்க. அந்த பார்சலை தூக்கி நம்ம முன்னாடி வீசினவங்களாம் இருக்காங்க. ஹேண்டிகேப்ஸ் வரக்கூடாது, அதுக்காக பார்சலை ஹேண்டிகேப் வரக்கூடாது. ஜொமேட்டோ வந்து எங்களுக்காகவே ஒரு ஃபீச்சர்ஸில் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த திங் வந்து என்னென்னா, நாங்கள் ஆர்டர் எடுக்க போகும்போது எங்களுக்கு ஆர்டர் அசைன் ஆகும்போது அவங்களுக்கு வந்து கால் போகும், இந்த மாதிரியான பீப்புள் தான் இங்கே வருவாங்க, உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியும்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அதர்வைஸ் வந்து வேற ஆள் மாற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஆர்டர் வந்து வேற நல்லா இருக்க பர்சனுக்கு அசைன் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் நான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி தூக்கி அடித்தவங்க, ஹேண்டிகேப் வரக்கூடாது, நீங்கள்லாம் ஏமா வேலைக்கு வரீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. சில பேர் ஆனால் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் சில பேர் பாராட்டியும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணவங்க? மேடம், இந்த வேலையில் வந்து பாராட்டினவங்க தான் அதிகம். அதனால வந்து நான் என்ன சொல்றது, அந்த திட்டவங்களெல்லாம் ஒதுக்கி தேவையில்லாத பக்கத்தை அப்படியே ஒதுக்கிடுறது. எங்க மோஸ்ட் ஆஃப் த டிசேபிள் பர்சன் வந்து தேவையில்லாத பக்கத்தை வந்து ஒதுக்கிட்டு எப்பயுமே வந்து நல்லா இருக்க பக்கங்கள் தான் பார்ப்பாங்க. அது வந்து எங்களுக்கே உண்டான மோட்டிவேஷன் உள்ளே இருந்து இன்னர்ல இருந்து வர்றது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து காலையில வந்து போகும்போது, இன்னைக்கு உன்னை பார்த்தனா இன்னைக்கு நாள் உருப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுற பர்சன்லாம் எப்படிமா உன்னால முடியுது, இவ்வளோ காலையில் வர இந்த பெரிய பெரிய வண்டியெல்லாம் வருது, பயமா இல்லையா உனக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆர்காட் ரோட்ல பெரிய வெஹிக்கிள் இருக்கும், அந்த கல் தூக்கிட்டு போகிறது, அந்த பெரிய பார்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வண்டிலாம் அந்த சமயத்தில் வரும். நிறைய பேர் கேட்பாங்க, நிற்க வச்சு கேட்பாங்க, எப்படி உன்னால் வர முடியுது, பயமா இல்லையா, அதெல்லாம் தூக்குறாங்க, அந்த சமயத்தில் நீ போகிறையே உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பயம்லாம் இல்லைங்க, பயத்தை ஒதுக்க, அதாவது முன்னாள் பட்ட அவமானங்கள் அது மாதிரி. இப்போ நம்மளால 10 காசு கூட ஏர்ன் பண்ண முடியாமல் உள்ளே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பர்சன் ஏதோ ஒன்று மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதால வந்து நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களால நம்ம வந்து அந்த அவங்க தூக்கி அடிக்கிற கல்லை கொண்டு நம்மளோட ஸ்கல்ப்சரை வந்து ஃபார்ம் பண்ணுமே தவிர நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது, சரிங்களா? அதுதான் மெயின்.
காலையில் எழுந்திரிச்சு போனேன்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு எனக்கே வந்து அது ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி எனக்கே ஏதோ யாரோ இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொமேட்டோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து வருமானங்கள்லாம் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறப்போ அப்போ யாராவது உங்கள் வீட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் வெளியில இருந்து உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை நீங்கள் பார்த்தவங்களோ யாராவது வந்து எதுக்கு வீட்லயே இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் சொல்லுவாங்க மேம். அதை வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்மளோட நம்ம வந்து அதை வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் அதை நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கூடாது. அவங்களும் நம்மளுக்கு மோட்டிவேஷன் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, சரி இவங்க நம்ம சும்மா இருக்கிறதால தானே சொல்கிறாங்க, அவங்களுக்காகவாது நம்ம வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காங்கம்மா அப்படி சும்மா இருக்கும் போது? சப்பானி இந்த மாதிரி நேராகவே சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம கொஞ்சம் வாய் பேசிடுவோன்னு வச்சுக்கோங்களேன், நொண்டி இதையெல்லாம் வர்றது உண்டு வாயில. இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கிடையாதுங்க. கலைஞர் சராலியா என்னன்னு தெரியல, அவர் மாற்றுத்திறனாளின்னு எப்ப பேர் வச்சாரோ அப்பத்துல இருந்து மரியாதை வந்து கிடைக்குது. அக்கா இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இப்போ வந்து யாருமே எதுவுமே கேட்க முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு போகாதப்போ யார் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க உங்களுக்கு அது எப்படி பாதிச்சுது? வேலை இல்லாதவங்கள இந்த சமூகம் எப்படி பார்க்குதோ அதே மாதிரிதான் என்னையும் பார்த்தாங்க. முடியாதவங்க அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து பைசா நமக்கான ஏதாவது கொஞ்சம் தேவைகள் இருக்கும், அதுக்காக நம்ம பைசா கேட்கும்போது யாராக இருந்தாலும் இப்போ வந்து ஏர்ன் பண்ணுறவங்க என்ன சொல்கிறதுமா, அவங்க குடும்பம் அவங்கவுங்க அப்படிதான் இருக்காங்க. நம்ம கேட்கும்போது கஷ்டமாக தானே இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், கொடுக்குறவங்களும் என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து மெயினாக சரி நம்ம வந்து யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே நம்மளுக்காக நிறைய செய்கிறாங்க, நிறைய விட்டு கொடுக்குறாங்க. வீட்டில் எனக்காக என் தம்பி எவ்வளோ விட்டு கொடுக்குறான், என் தம்பி ஒய்ஃபு, என் தங்கச்சி எல்லாமே அவங்க எவ்வளோ விட்டு கொடுத்து. எனக்கு கோவம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். இந்த மாதிரி பர்சனுக்கு வந்து கோவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிறது நடக்கலை அப்படின்ற ஃபீலிங்கில் வந்து அவங்களுக்கு கோவம் கொஞ்சம் அதிகமாக வரும். எவ்வளவோ விட்டு கொடுத்து அப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் நம்ம பணமும் கேட்கக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்தேன். அதுக்கப்புறமா சாரை மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ண உடனே நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்க போவாங்க, அவங்க போகிறதுக்கு வழி செலவுக்கு அந்த மாதிரி எதனா என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபேமிலிஸ் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் நிறைய கோவப்படு அந்த மாதிரி எப்பயாவது வந்து நீங்களே வந்து ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்மளால இருக்க முடியலையா அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் ஹேட் வந்திருக்கா? எப்பயாவது நீங்கள் உங்களை பார்த்தே கோவப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? ஒரு நாள் வந்து நான் இப்படி இருக்கேன்னு நினச்சதே இல்லை. அது இப்போ அவர் கூட சேர்ந்து வந்து நான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுறதுக்காக கூட என்னை படைச்சிருக்கலாம். அப்படிதான் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணுமே தவிர ஒரு நாளும் வந்து ஒரு செகண்ட் கூட நம்மளை வந்து தாழ்வா நினைக்கவே கூடாது. யாருக்கும் நான் சலிச்சவ கிடையாது. இப்போ மத்தவங்க எல்லாம் ஆனா பார்த்து பரிதாபம் படும்போது இல்ல பரிதாபம்லாம் படாதீங்க, எங்களையும் நார்மலா பாருங்கலாம் சொல்லியிருக்கீங்களா? நீங்க சொல்லியிருக்கோம், அதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்பெல்லாம் பரிதாபப்படுறது கிடையாது. இப்போ வந்து நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து என்கரேஜா எனக்கு உங்களை பார்த்தா வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்திருக்குமா? அதை நான் வந்து ஒரு 20 வயசு அப்படி இருக்கும்போது இருந்திருக்கு. இப்போ எனக்கு 47 வயசு ஆகுது. 20 வயசுலலாம் இருக்கும்போதுல நம்மளை பார்த்து பாவப்பட்டவங்க இப்பவும் இருக்கு. நம்ம கீழே இறங்கி போகும்போது ஒரு கோயில்லாம் வந்து ரேம்ப் வசதி இல்லாம இருக்கு. அதுதான் கேட்க வரேன். இப்போ நாங்க வந்து இப்போ மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு ஆசை இருக்கு வெளில போனோம் அப்படின்னா டக்குன்னு போய் வெளில போயிட்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் இருந்திருக்கா? நான் வந்து பீச்சுக்கு போகணும் இல்ல தியேட்டருக்கு போகணும். ஆசைகள் இருக்கதான் செய்யும். அதுக்கு வந்து நம்மளால முடியாது அப்படின்னும் போது சரி நம்மளுக்கு முடிஞ்சதை செஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி நான் ஆயிட்டேன். அந்த மாதிரி நான் ஆயிட்டேன். ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஆசைகள் இருக்கு. இப்ப ஒரு வடபழனி கோயிலுக்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு கோயிலோ இல்ல சர்ச்சு மாஸ்க்கு அந்த மாதிரி அவங்க எங்களால முடியாத ஆட்கள் போகும்போது படிக்கிட்டு தான் இருக்கே தவிர இந்த வீல் சேர்லயே போறவங்களுக்கு ரேம்ப் அந்த மாதிரி ரேம்ப் வசதி இல்லை.
ஹைகோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, எல்லா பொது இடங்கள்லையும் வந்து ரேம்ப் வசதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னும் முக்கால்வாசி வந்து சேரலை. அந்த ரேம்புக்கு பதிலாக ஒரு கட்டை வைக்கிறாங்க, அந்த கட்டை மேலே ஏறி கீழே விழுந்தவங்கலாம் இருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு ரேம்பே அமைச்சிடலாமே, அது எவ்வளோ செலவாயிட போகுது. அதால அவங்க ஆசைகள்லாம் கொஞ்சம் நிறைவேறும்ல. அதே மாதிரி இப்போ தாழ்வு நிலை பேருந்துன்னு வந்திருக்கு, அந்த பேருந்துல ஏறுறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 10 minutes ஆயிடுது. அந்த 10 minutesக்கு நிறுத்தும் போது டிராஃபிக்கும் ஜாம் ஆயிடுது. அவங்க வேகமா செயல்பட மாட்டாங்க. நீங்களே ஏறிக்கங்க, டிரைவர்ஸ் வந்து நீங்களே ஏறிக்கங்கன்றாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கருணை உள்ளமா இருக்காங்க. டிரைவரும் இறங்கி வருவாரு, கண்டக்டரும் இறங்கி வருவார், 2 பேரும் இறங்கி வந்து உள்ள தள்ளி விட்டவங்கலாம் இருக்காங்க. சரி, நான் தான் சொன்னேனே, நான் வந்து ஒரே ஒரு மோட்டிவேஷன், நம்மளை ஒரே ஒரு ஆள் வந்து நல்லா பார்த்துட்டாலும் எங்களுக்கு வந்து அது சந்தோஷம் தான். சரி, ஓகே. இப்போ வந்து வீட்லலாம் வந்து இப்போ நீங்க ஃபோன் பண்றீங்க அப்படின்னா அவங்க இறங்கி வந்துருவாங்க, இல்ல நீங்க சொன்ன மாதிரி Zomato நிறுவனமே வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஓகேனா அவங்க இறங்கி வந்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட்ல, ஹோட்டல்லலாம் வந்து எப்படி பிக்கப் பண்றீங்க? அங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே பிக்கப்க்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ எங்களை மாதிரி பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்போம். அவங்கக்கிட்ட ஐடி சொன்னோன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் ஃபோன் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், மேலே இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ரெக்வஸ்ட் தான்மா யாருக்கா இருந்தாலும். இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் திமிரா கிட்ட கிடைக்காது, பணிவா கேட்டால் கண்டிப்பாக கிடைச்சு. மாசத்துக்கு எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருது அப்படின்றத சொல்ல முடியுமா? நான் வந்து இவ்வளோ உழைச்சிக்கிறேன். நீங்க ஒரு ஸ்லாட் வர சொன்னீங்க, காலையில மத்தியானம் நைட்டு, என்னென்ன ஸ்லாட் எடுப்பீங்க? ஒரு மாசத்துக்கு முழுசா எவ்வளோ வருமானம் வரும்? மோஸ்ட்லி ஈவினிங் ஸ்லாட்டை எடுக்க மாட்டேன். மார்னிங் 2:45 ஆன் பண்ணுவேன். 2:45 ஆன் பண்ணிவிட்டு 5 o'clock இல்லைன்னா 6 o'clock எனக்கு உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அதை பொறுத்து 6 o'clock கூட முடிச்சிடுவேன். சில சமயம் 10 o'clock வரைக்கும் கூட பண்ணுவேன். அப்புறம் வந்து மத்தியானம் 11:45 ஆன் பண்ணுவேன். 2 hours 3 hours அது 3 o'clock முடிஞ்சிடும். சில சமயம் வந்து ரொம்ப தூரமாக போட்டுருவாங்க, நம்ம குன்றத்தூர் அந்த மாதிரி நிறுத்திடுவாங்க, அங்கேயே நிறுத்திடுவாங்க. சில சமயம் வந்து வீட்டுக்கிட்டேயே கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி அது ஆர்டரை பொறுத்து இருக்குமா. இப்போ மாத கடைசியாக இருந்தால் தூரம் போடுவாங்க, மாத ஸ்டார்டிங்காக இருந்தால் கிட்ட இருக்கும். அப்படி தூரமா போகும்போது உங்களுக்கு அப்ப நேரம் எடுக்காதா? ஒரு அவங்க ஆமா, வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும். நான் அடிச்சு பிடிச்சி வந்துருவேன் ஒரு 20 minutesல, எங்க விட்டாலும் 20 minutesல வீட்டுக்கு போயிடுவேன். சூப்பர் சூப்பர்மா. நீங்க சொல்லும் போது அப்படியே எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலா இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நீங்க சொல்றது என்னன்னா, உங்க தம்பி பத்தி சொல்லியிருந்தீங்க, அண்ட் உங்க ஃபேமிலி பத்தி. உங்களுக்கான ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கும்ல, ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல? இல்லம்மா, கல்யாணம் பண்ணிக்கல. ஓகே, எனக்கு அதுல இஷ்டமும் இல்லை. ஓகே. ஏன் அந்த ஒரு முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க நம்மளே இப்படி இருக்கோம், நம்ம ஒரு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்பயாவது மத்தவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, நீ எப்பயாவது அந்த ஃபீலிங் இருக்கும் தான், எப்பயாச்சும் ஒரு வாட்டி வரும், அதை வந்து தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல நம்மளோட நம்மளோட லைஃப் தான் கரெக்டு அப்படின்னு எனக்கு தோணும். எப்பயாச்சும் சில சமயத்தை விரக்தியில தோணும். அப்புறம் எல்லாருக்குமே விரக்தி வர்றது உண்டு தானே. அந்த சமயத்துல தோணும், ஒரு 2-3 செகண்ட் தோணும், அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்க்கு வந்துட வேண்டியது. ஓகே. நிறைய பேர் நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருக்காங்க. யாராவது வந்து நிறுத்தி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் இருந்திருக்கும், நிறுத்திலாம் வந்து என் கூட பேசியிருக்காங்கப்பா, நிறுத்தி செல்ஃபி எடுத்திருக்காங்க. நிறைய பேர் செல்ஃபி எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருப்பாங்க செல்ஃபி எடுத்திருக்காங்க. நீங்க தான்க்கா எங்களுக்கு மோட்டிவேஷன், பைசா கொடுப்பாங்க. அக்கா நீங்க இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்ருங்க, எனக்கு வந்து நீங்க உங்களை டெய்லி காலையில பாக்குறேன், எனக்கு நீங்க மோட்டிவேஷன். நான் வந்து ரொம்ப டவுன் டுவர்ட்ஸ் போகும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபன் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்களா இருக்காங்க. வேண்டான்னு சொன்னாலும் இல்லைங்க, நான் உங்களை விட அதிகமாக ஏர்ன் பண்றேன், 1 month வந்து 40,000 எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. அப்பப்போ சில பேர் திட்டுவாங்க, கரெக்டா? எனக்கு இந்த உலகமே வந்து நல்லதா தான் தோணுது. எப்பயா ஏதாவது 1-2 ட்ராபேக்குகள் இருக்க தான் செய்யும். அதை நினைச்சு வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காததால இப்படி இருக்குன்னு கூட எனக்கு தோணுது. ஓகே. நமக்கு ஒரு லைஃப் இல்லாததால தான் வந்து எனக்கு வந்து உலகமே ரொம்ப ஒரு நாளைக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கும்.
ஆனா இந்த வண்டி வச்சுக்கிட்டு நீங்க ஜொமேட்டோ வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சலிப்பு வந்திருக்கா இந்த வேலை மேலயோ? இல்லம்மா, இந்த வண்டியில உட்காந்து பார்த்தா சலிப்பே வராது. அப்படியா? ஜாலியா கம்ஃபர்டபுளா இருக்கும். இருக்கா? எங்க சாரை கேட்டு பாருங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் அவரையும் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். கூப்பிட்டுருமா? கண்டிப்பா. அந்த இங்க எங்களுக்காக இந்த நிறுவனம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.